அனைவருக்கும் ரகுப்பிரியாளின் இனிய வணக்கங்கள். இன்று மார்கழி மாதம் 4ஆம் நாள். திருப்பல்லாண்டு பாசுரம் 4. ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமணம் உடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடுமணம் உடைப்பத்தர் புள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே வந்து பல்லாண்டு கூறுமினே. இதற்கான விளக்கம்: பரமபதம் என்ற மோட்ச அனுபவத்திலே இருப்பவர்களே, நமது சூட்சம உடலானது தனக்கு தன் உயிருக்கு மூலமான உயிர் சக்தியிலே மகிழ்ந்திருப்பதற்கு முன்னமே ஆத்மானுபாவம் மட்டும் பண்ணலாம் என உங்களுக்கு நீங்களே வைத்து கொண்டிருக்கும் வரம்பை, அந்த எல்லையை ஒழித்து நீங்கள் இப்போதே எங்களுடன் மங்களாசாசனம் செய்ய சேர்ந்து விடுங்கள். அவ்வாறு சேர்ந்த பின்பு நீங்கள் எங்களோடு சேர்ந்து விட்டதை நாடும் நகரமும் நன்கறிய திருநாராயண மந்திரத்தை சொல்லி பாட வேண்டும் என்ற எண்ணத்தையுடைய பக்தர்களுக்குள் கலந்து சேர்ந்திருந்து அவர்களுடன் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று அழைக்கிறார் நம் ஸ்ரீ பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புகுந்து முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வனுருவம் போழ்மை கருத்து ஊழி முதல்வனுருவம் போழ்மை கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இதற்கான விளக்கம்: ஆயர்குல மக்களுக்கு வெயிலுக்கான தெய்வம் இது, மழைக்கான தெய்வம் இது என்று பிரித்து பார்க்கவெல்லாம் அறிந்திருக்கவில்லை. அதனால் மேகத்திற்கு அதிபதியாக அந்த கண்ணனையே வரித்து பாடுவதைப் போல இந்த பாசுரத்தை புனைந்திருக்கிறாள் நம் ஆண்டாள். அதன்படி மேகத்திற்கு அதிபதியான கண்ணா, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு நீர் கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய நீ கண்ணபிரானின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் மகாவிஷ்ணுவின் வலது கையிலுள்ள சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வளம்பொரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வெள்ளிலிருந்து மழை வர
இம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக என நமக்காக வேண்டித் துதிக்கிறாள் நமது ஸ்ரீ ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.